ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நாங்கள் எப்பயுமே வந்து டிசம்பர் வந்து 1ஆம் தேதி ஆரம்பித்த உடனேவும் நாங்கள் ஒரு வேலை பார்ப்போம். ஸோ அதை வந்து நான் இந்த தடவை பண்ணவே இல்லை. அது என்னன்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேரவா, விடியும் வரையில் உன்னை தாளாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி. வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம், கண்ணெல்லாம் கலங்கிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஆமாம் அழுதே அப்படின்னு சொல்ல மாட்டேன், சளி பிடிச்சிக்கிடுச்சு. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன ஸ்பெஷலான ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்போவுமே டிசம்பர் 1ஆம் தேதினா குடியில் வைப்போம். அது வந்து அவங்க எல்லோரும் இருக்கிறப்ப நாங்கள் வச்சுருக்கேன். ஸோ நான் உதயாவுக்கு மேரேஜ் பண்ணப்பலேருந்து நான் குடியில் வச்சு வீடியோ போட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். கரெக்டாக குடியில் வைக்கிறப்பெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த தடவை வந்து நான் குடியிலே வைக்கலை. ஆனால் நேற்று வந்து ஷாமை தூக்க போகிறப்ப எங்கள் சர்ச்சிலேருந்து என்னை பார்த்தாங்க. ஸோ எல்லார் வீட்லேயுமே ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி ஜெபம் பண்ணுறப்ப எனக்கு ஒரு வசனம் வந்துச்சு. என்ன வசனம்னா, நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்படுவாயின்னு சொல்லிட்டு வந்துச்சு. எனக்கு உடனே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. ஷாமுக்கு வந்து குடியில் வைக்கிறது வந்து இப்போ தான் அவனுக்கு வந்து குடியில்ன்றது என்னன்றதே தெரிஞ்சிருக்கு. அதுக்கு போன வருஷம் வரைக்கும் அது வந்து ஏதோ ஒன்று வைக்கிறாங்கன்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிருந்தான். நமக்கு குடியில் வைக்கணும், நமக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தானா, சரிடான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு டயத்தில் அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எனக்கு வைக்கணும், நம்ம வீட்டில் வைப்போம்மா ப்ளீஸ்மான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ நானும் சரிடான்னு சொல்லிட்டு மழுப்பிக்கிட்டே இருந்தேன். சரி பரவாயில்ல, நம்மளும் வருஷம் வைப்போம். இன்னொன்று உதயா வந்து நம்ம கல்லறையில் தான் வச்சுருக்கோம். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஏசப்பான்ற ஒரு விஷயம் வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து கண்டிப்பாக குடியில் வைக்கலான்ற மாதிரி நானும் யோசிச்சேன். ஷாமுக்காக இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம். ஷாமுக்காகவும் சரி உதயாவுக்காகவும் சரி. நான் இப்போ வரைக்கும் ஷாமுக்காக தான் ஒவ்வொரு கையுமே எடுத்து கும்பிடுவேன். அதே மாதிரி ஷாமுக்காக வந்து குடியில் வைப்போன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் குடியில் வைக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிருந்தேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கான விஷயங்கள் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த 2 நாள் ஷாமு ஒன்று சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருந்தேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்விம்மிங் பூல் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து நானும் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போ அவன் ஸ்கூலுக்கு போயிருந்தான், நான் ஸ்கூலுக்கு கூப்பிட வந்திருப்பேன். அது முடிச்ச உடனேவும் எல்லாருக்கும் அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்கிறதுனால தான் நாங்கள் போனோம். இல்லாட்டினா ஷாமு விட்டுட்டு போகன்றதுலாம் கிடையாது. அதனால் நான் இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு பார்த்தா மதுரை ஃபுல்லாகவே ஒரு மாதிரி மழை மேகமாகவே இருக்குது. ஒரு மாதிரி குளிர் அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி குளிர் காத்தாவே இருக்குது. இந்த டைத்தில் கூப்பிட்டு போனோன்னா அவனுக்கு செட் ஆச்சுன்னா பரவாயில்ல, செட் ஆகலைன்னா நம்மளாம் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஷாமு நான் கூட தாங்கிப்பேன், ஷாமு வந்து என்னை ஒரு மாதிரி படுத்திருக்கேன். அதனால் சரி வேணாம் பரவாயில்ல, கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லிட்டு இப்போ குடில் வாங்க போனோன்னா நம்ம ஸ்விம்மிங் பூல் போகலான்னு சொன்னதான் மறந்துடுவேன். ஸோ அதனால் வந்து இப்போ குடில் வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவனை ஸ்கூலில் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நேராக நம்ம குடில் வாங்க போகிறோம். குடில் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம எப்படி குடில் இதுக்கெல்லாம் செய்கிறோன்றதை மட்டும் சும்மா குட்டிக்கான அழகாக பண்ண போகிறோம். போய் பார்ப்போம், அப்படி தான் நான் நினச்சி போவேன். ஆனால் அங்கே போய் பார்த்துருக்கோன்னே திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்கும். ஸ்டாரு, ஹார்ட்டு, கிறிஸ்மஸ் தாத்தா, கிஃப்ட் பேப்பர் அப்படி இப்படின்னு இருக்குமா. ஸோ அதை பார்த்தோன்னே நம்மளால எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். சரி பரவாயில்ல, என்னென்ன வாங்குறதுன்றதை நம்ம வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். வாங்க போகலாம். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம எங்கே போய்க்கிருக்கோம்னா, ஷாமை கூப்பிட போய்க்கிருக்கோம். நிறையா பேர் வந்து டிரைவ் பண்ணையில் வண்டி ஓட்டாதீங்கக்கா அந்த மாதிரி நிறையா பேர் போடுறீங்க. ஸோ நான் வந்து டவுனுக்குள்ளே போகிறப்பெல்லாம் அந்த மாதிரி எடுக்க மாட்டேன். இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வெட்டாவெளியாக இருக்குது, யாருமே இருக்க மாட்டாங்க இந்த ஏரியாவில். ஸோ அதனால் எப்படி சொல்கிறேன்னா, டிராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குல்ல. ஸோ அந்த டயத்தில் தான் நான் வீடியோ ஆன் பண்ணி வச்சு பேசுவேன். ஸோ சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் நான் சேஃபாக தான் ஓட்டுறேன். சரி, இந்த இதில் வந்து ஷாம் குட்டியை நம்ம போய் இப்போ பிக்கப் பண்ண போகிறோம். பிக்கப் பண்ணிவிட்டு ஷாம் வந்து எங்கே போவோன்னு சொல்லியா நீங்களே நோட் பண்ணுங்க. அவன் வந்து ஸ்விம்மிங் பூல் போகிறோமாமா அப்படின்னு தான் கேட்பான். ஏன்னா அது 2 நாளும் அவனை வந்து சரி கூட்டு போகிறேன், நாளைக்கு கூட்டு போகிறேன், அம்மா நாளைக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகவே முடியல. டைமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மழை டைம் மாதிரி இருக்கா. ஸோ அதனால் கூட்டு போனால் சளி பிடிச்சிருக்குது, எனக்கே சளி பிடிச்சிருக்கு. அதனால் அந்த டயத்தில் அவனுக்கு சளி பிடிச்சிருக்குச்சுன்னா 2 பேருமே எதுவுமே பண்ண முடியாது. அதனால் வந்து அதை கூட்டு போகல. ஆனால் குடியில் வாங்குற கூட்டு போகிறோன்னா அதுக்கும் சந்தோஷப்படுவான். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் இப்போ வந்து அவன் ஏங்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அம்மா நம்ம வீட்டில் ஸ்டார் போடுவோமோ, அம்மா நம்ம வீட்டில் குடியில் வைப்போமோ அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ சரி ஓகே அவனுக்காக அதை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போனோன்னா ஹாப்பி ஆயிடுவான்.
அதனால இன்னைக்கு போய் குடில் வாங்கிட்டு என்ன பண்றோன்றதையும் நான் உங்களுக்கு வீடியோல போடுறேன். சும்மா போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துருவோம். பாய். ஏபிசிடி படிச்சியா? சரி ஷாம், இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ். இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்க மாட்டியா? என்ன சர்ப்ரைஸ்? இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? ஸ்கூல். ஸ்விம்மிங் பூலா? இல்லையே, இன்னைக்கு நம்ம ஸ்விம்மிங் பூல் போல. கொடைக்கானலா? எங்கடா போறோம் இப்போ? வீட்டுக்கு போமா? அம்மா உங்ககிட்ட எங்க போவோம்னு சொன்னேன். உங்ககிட்ட தெரியலையா? சொல்லி பாரு. நானே சொல்லிடவா? பிக்கல் எடுக்குது, தண்ணி குடிக்கலாம்ல. இப்போ நம்ம எங்க போறோம்னா குடில் வாங்க போறோம். குடில் கிறிஸ்மஸ் தாத்தா வைக்க சொன்னேன்ல வீட்டுல, ஸ்டார்லாமும் அது இப்போ வாங்க போறோம். லவ் ஸ்டாரு அப்புறம் ஏசப்பா குடில் எல்லாம் வாங்கிட்டு வருவோமா? போமா? உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? இங்க பார்த்து சொல்லு, பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். சரி போமாப்பா. கிறிஸ்மஸ் தாத்தா ஃபோன் பண்ணிருக்கேன். என்ன ஃபோன் பண்ண? கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு. அதான் என்ன ஃபோன் பண்ண? நான் எதுக்கு ஃபோன் பண்ண? வர சொல்லவா? கிறிஸ்மஸ் தாத்தா நம்ம வீட்டுக்கு வர சொல்லவா? அரே இது கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாரு அவங்க அத்தை வீட்டுக்கு. அதனால இவன் கிறிஸ்மஸ் தாத்தா வேணும், நம்ம வீட்டுல ஸ்டார் வைங்க, நம்ம வீட்டுல குடில் வைமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நாளா ஒரே போராட்டம். சரி இன்னைக்கு போய் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நானும் ஷாம இப்ப எங்க போறோம்னா பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. ஆனா கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், காரை நிப்பாட்டிட்டு போயிட்டு வேகமா வாங்கிட்டு வரணும். ஏன்னா நம்ம வந்து பப்ளிக்ல போட்டு வச்சிருக்கோம். ஆனா ரொம்ப பப்ளிக்னு சொல்ல முடியாது, நமக்கு பின்னாடி இன்னொரு கார் இருந்துச்சு, அதே அளவுல தான் நம்மளும் போட்டு வச்சிருக்கோம். இப்போ போய் நம்ம திங்ஸ் வாங்கிட்டு வருவோம். பாய். வாங்க என்னென்ன திங்ஸ் வாங்கலாம்னு பார்ப்போம். ஆனா ரொம்ப தூரம் நடந்து போற மாதிரி இருக்கும். ஷாம் போலாமா? ட்ரெஸ் மாத்திக்கிறியா? பைக் வாங்குனீங்களா? ஒரு வேளை அவனுக்கு ட்ரெஸ்ஸை மாத்திட்டோம். சரி யூனிஃபார்மோட போக வேணாமேன்னு சொல்லிட்டு போலாமா? திஸ் ஒன்னா அதுல வாங்குவோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சூப்பரா இருக்குடா. எது வச்சுக்கோ. பலூன் வேணுமா உனக்கு? அந்த கண்ணாடியும் கிறிஸ்மஸ் தாத்தா வேணுமா? அப்ப பேசாம ஓகேண்ணா. ரெண்டு நான் ஷாமு வந்து கடையிலே விட்டுட்டு வந்திருக்கேன். போற வழியில தான் பிக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் மட்டும் உட்காந்துருக்கான். கடைக்காரங்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதுக்கடையில ஒருத்தவங்க மீட் பண்ணா. ஸோ ஷாமை ஏத்திட்டு நான் டீட்டெயிலா என்னன்றத சொல்றேன். என்னடா பேசுற? வாய்க்குள்ள திண்டுக்கிட்டே பேசுனேன்னா எப்பதான் தெரியும்? உனக்கும் பிடிச்சிருக்கா? சரி சரி, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இவன் பேசுறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு பதில் கொடுக்க கொள்ளங்க. இப்பெல்லாம் ஷாம் ரொம்ப வாய் பேசுறான்.
அது என்ன இது என்ன இது எதுக்கு வச்சிருக்காங்க அது எதுக்கு வச்சிருக்காங்க, இது வேணும்னா வேணும் வேணான்னா வேணாம். ஆனா என் பிள்ளை தங்கங்க நிஜமாவேவும். நான் தனியா சர்வே பண்றேன்றது ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு வந்து அவன் ஒத்துழைச்சிருக்கணும்ல. வேற ஒரு குழந்தைங்கன்னா கண்டிப்பா என்னால வச்சிருக்கவே முடியாது. ஆனா ஷாமு வந்து பிள்ளைங்களை நம்மளால அடிக்காம இருக்க முடியாது, அரட்டாம இருக்க முடியாது. ஆனா எந்த விஷயத்துக்கு அடிக்கணுமோ அந்த விஷயத்துக்கு நான் அடிச்சுதான் ஆவேன். எந்த விஷயத்துக்கு அடிக்க கூடாதோ அதுக்கு அடிக்க மாட்டேன். எந்த இடத்துல செல்லம் கொஞ்சமா அதை செல்லம் கொடுப்பேன். ஸோ அதனால வந்து அவன் தப்பு பண்றியானா கண்டிப்பா அவன் என்னை பாப்பியான் மூஞ்சி, சாரிம்மா மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருவியான். அதே மாதிரி நான் ஒரு வேலை பார்த்தா கூட சேர்ந்து அவனும் எடுத்து வைக்கிறது. என்ன போ குட் தானே சொல்லிட்டு வரேன். இப்ப குட் பை தானே சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற பிள்ளைங்க வந்து நல்லா விளையாடு ஜாமான்லாம் வந்து செதறி போட்டு விளையாண்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வீடை வந்து செதறி விளையாண்டா அதை வேற எடுத்து வச்சுக்கிருக்கணும். ஒவ்வொன்றா திருப்பி செதறி போடுவானுங்க. அந்த மாதிரி இப்போ உதயம் இருந்திருந்தா கூட நான் அசால்ட்டாக இருந்திருப்பேன், சரி வேற செதறி விளையாடட்டும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஷாமு அவன் பொருளை எப்படி எடுத்து விளையாடுறியானோ அப்படியே கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிருவியான். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஷாமு உன்னோட திங்ஸ் தானே இது, எடுத்து வேணா எடுத்து வச்சிருவியான். அதே மாதிரி அவன் ஒரு காஃபி குடிச்சா கூட கொண்டு போய் சிங் தொட்டியில போடுவான். ஸோ அந்த பழக்கங்கள்லாம் இப்ப இருந்தே அவன் வந்து பழகிட்டானா. ஸோ எனக்கு அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் வேலை கம்மியாகும். அவனுக்குன்னு பாக்குற விஷயம்னா அந்த நம்ம வந்து குளிக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் அவனை வந்து ட்ரெஸ் மாத்தி விடுறது, சாப்பாடு ஊட்டுறது, விளையாடுறது, இதுக்கெல்லாம் அவன் பார்த்துட்டு அவனே எடுத்து வச்சிருவான். ஸோ அதனால வந்து எனக்கு ஷாமுமே ஒரு ஹெல்ப்பான ஒரு பர்சன் தான் நான் சொல்லுவேன். ஸோ நேற்று வந்து ஸ்மெயிலி பொம்மை வாங்கிட்டு போய் கொடுத்தேன். ஸ்மெயிலினா ஸ்மெயிலி சாப்பிட்றது. அதை நீ சாப்பிடவே இல்லை, ஃபலூடா வேணும்னு சொல்லிட்டியா. சரி இன்னைக்கு வெளியில வந்தோம்ல அப்படியே அவனுக்கு ஃபலூடா வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸ்மெயிலியா? ஸ்மெயிலி நீ சாப்பிடவே மாட்டேங்கிற. சிவா போய் அங்க போய் பார்ப்போம். ஃபலூடா சாப்பிடணும். உன்னைய தவுட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் நானு. ஆமாடா என் பிள்ளையா? யார் சொன்னா என் பிள்ளைன்னு? சரி என் பிள்ளை தான் வாங்க. அப்ப நீ குரங்கு குட்டி மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு தாவாம இருந்தேன்னா என் பிள்ளை இல்லைன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். நீ குட் பாயா இருப்பியா பேட் பாயா இருப்பியா? அப்ப அமைதியா இருக்கணும். ஓகே ஒரு டாஸ்க். இது காரான்னு மட்டும் பாருங்க, இங்க பின்னாடி பின்னாடி அப்படியே கிடக்கு குப்பையா. இந்த பையன்னா எல்லா குப்பையும் எடுத்து போடுவேன், தின்னுட்டு அப்படியே போட்டு வச்சிருவேன். ஸோ வாட்டர் வாஷ் விடணும், கேவலமா கிடக்கு. சரி இவனுக்கு ஒரு டாஸ்க்கு. நம்ம வாங்கி கொடுத்ததை நீ சாப்பிடணும். இப்ப நீ சாப்பிடணும் சரியா? அதான் டாஸ்க்கு. சூடு போயிருண்டா. மைனஸ் சாம வந்து மைனஸ் பைத்தியம். இவன் திங்ஸா தான் கிடக்கும் பாருங்க. வண்டியா இது வேற என்னமான்னு எனக்கே தெரியலங்க பாருங்க. ஓபன் பண்ணிட்டேன். இப்போ எல்லாருமே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு குடியில் ரெடி பண்ணணும். அதுக்குள்ளே நாங்கள் சந்தைக்கு வர போக வேண்டியது இருக்கு. என்னது சந்தைக்கு போறியா? நீ அங்கே போறியா மற்ற வீட்டுக்கு? இப்போ வந்து ஷாமை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு நான் சந்தைக்கு போக வேண்டியது இருக்குது. சந்தைக்கு போகணும், அதுக்கடுத்து குடியில் வேறு ரெடி பண்ணணும். ஸோ இவனை போய் விட்டுட்டு வந்துட்டு மற்ற விஷயங்கள்லாம் பண்ணணும். ஆனால் இந்த வீடியோவோ எப்படியோ ஒரு 12 நிமிஷத்துக்கு மேலே வந்துருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நம்ம குடியில் பண்ணுற வீடியோ வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுவோம். என்ன மாதிரி எங்கள் குடியில் வருதுன்றதை நீங்கள் பாருங்கள். எனக்கு எப்படி தெரியுமோ அது மாதிரிக்கு நான் ரெடி பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிட்டுல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ நிறையா வீடியோ வரும், நீங்களும் கிஸ் பண்ணாங்க பாருங்க. பாய் பாய்.
ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பாய்.